போடா பொட்ட ஹேவ் சம் மால்ஸ் மேன், செக் யுவர் ஃபெர்டிலிட்டி மேபி யுவர் ஆசிசோ பெர்மிகா. என்னடா அது ஆசிசோ பெர்மிகு? ரீசெண்டா நாங்க போட்டிருந்த ஒரு வீடியோடைய கமெண்ட் இது. பொதுவாக இந்த வீடியோ எல்லாம் போடுறது எப்படின்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம், அப்படி இல்லைனாலும் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் இமேஜினரியா போட்டு கொஞ்சம் ஃபன்னியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணி போடுறது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எதுக்கு போடுறாங்கன்னா அப்பதான் அது வந்து ஈஸியா ரிலேட்டபிளா இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு எல்லாம் ஈஸியா ரிலேட் ஆகும். அண்ட் அது வந்து பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். அதனால அந்த மாதிரி போடுறது. இப்போ அந்த மாதிரி வீடியோ போடுறதுனால எல்லாரும் வீட்லயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்கணும். அதுல அப்படி இப்படி இப்படின்லாம் சொல்லாம உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது சொல்லதுல பிரச்சனை இல்லை. பட் அதுல வந்து நீ அது பண்றதுனால நீ இப்படி, அது பண்றதுனால நீ அப்படி அப்படின்னு சொல்லது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு கதறணும் அப்படின்னா கதறிக்கோ, பரவாயில்ல. பட் இந்த மாதிரி வீடியோ இந்த பொண்டாட்டிக்கு புருஷன் பயப்படுற மாதிரி, இல்ல வீடியோல நான் போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயம், பொண்டாட்டி என்ன அடிக்கிற மாதிரி விஷயம், இந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் லைஃப்ல இன்னைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. நான் ரீசெண்டா கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து இந்த பொண்டாட்டி வந்து புருஷனை அடிச்சுட்டே இருப்பா, ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் அவன் பொறுக்க மாட்டான், திருப்பி அவளை அடிச்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவ்வளோ பெருசா மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கா. நான் போட்டிருந்த அந்த வீடியோவை அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு அனுப்பியிருக்கானா. அனுப்பி பார்த்துட்டு நீனும் இந்த மாதிரி தான் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கானா. அதுக்கு ஆக்சுவலா அவனை தானே திட்டணும். ஆனா அவ என்ன திட்டி அவ்வளோ பெருசா மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கா. வீடியோ போட்ட எனக்கே மெசேஜ் இவ்வளோ பெருசா இருக்குன்னா அப்ப அந்த புருஷன் நிலைமை என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. நான் ரேண்டமா போட்ட ஒரு வீடியோ அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சுருன்னு ஏறுதுதான். அப்ப உண்மையிலேயே அவ லைஃப்ல அவ புருஷனை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் அந்த பொண்ணு அந்த மெசேஜ்லயும் சொல்லிச்சு, நீங்க இந்த மாதிரி ரேண்டமா வீடியோ போடுவீங்க, ஆனா உங்க லைஃப்ல எல்லாம் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க, இப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்க லைஃப் நீங்க கெடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ போடுற மாதிரி என் லைஃப்ல நடந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இன்னைக்குமே நான் புருஷனா நடந்துக்கிறேன், அவ பொண்டாட்டியா நடந்துக்கிறா. ஒரு ஆம்பளை ஒரு புருஷனை எப்படி எல்லாம் மதிக்கணும், என்னென்ன எந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ பண்றா. அண்ட் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் விஷயம் எல்லாம் நானும் கொடுக்குறேன். அண்ட் என்ன விஷயம், அவள்கிட்ட நான் பொட்டையா இருக்கிறேன், கோலையா இருக்கிறேன், ஜோக்கரா இருக்கிறேன், ஆம்பளையா இருக்கிறேன், எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி இருப்பேன். பிகாஸ் ஷீ நோஸ் மீ. நான் எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி இருப்பேன், என்னோட மைண்ட் செட் என்ன எல்லாமே அவளுக்கு தெரியும். ஷீ அண்டர்ஸ்டாண்ட் மீ. அண்ட் அவ தான் என்னுடைய சேஃப் சோன். ஸோ என்னுடைய எல்லா ஷேடுமே நான் அவகிட்ட காமிப்பேன். அண்ட் இந்த நான் பொட்டை அப்படின்னு சொன்னால, நான் பொட்டையா இல்ல ஆம்பளையா அப்படின்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. யாருக்கிட்ட நிரூபிக்கணுமோ அங்க நான் நிரூபிச்சிருக்கேன். சோ அதனால எனக்கு இந்த கொட்டை இருக்குதா இல்ல இந்த கூதி இருக்கான்னு பாக்குறத விட்டுட்டு உன் குடும்பத்தை பார்த்தேன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான்.